அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா செந்தூர் முருகன் கோயில் இருக்கோம். நம்ம கூட நம்மளுடைய குருநாதரும் சுவாமிகள் வெங்கடாச்சலம் ஐயா இருக்காங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஒரு மாதம் கழித்து உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஏன் நம்ம கோயிலில் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் நிறைய இருக்குது. இப்போ கூட லாஸ்ட் வாரம் வந்து தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடினீங்க. அந்த வீடியோலாம் பார்த்தோம். நம்ம கோயிலோட விசேஷமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பங்குனி உத்திரம் தான். போன வருஷம் மிக கிராண்டாக பிரம்மாண்டமாக பண்ணீங்க. ஸோ இந்த வருஷம் நம்ம உங்ககிட்ட நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த கோயிலை நாடி வந்தவங்க நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த வருஷம் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கீங்க, இந்த வருஷம் பங்குனி உத்திரம் எப்போ வருது, மக்களை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க உங்களுடைய அழைப்பிதழுக்காக, அது பார்த்துன ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் ஐயா. ஆன்மீகத்தில் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்து, நாம் பங்குனி மாதம் திருவிழா எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பங்குனி மாதம் திருவிழா வந்து முருகனுக்கு வந்து சிறப்பான நாள்கள் வந்து தைப்பூசம், பங்குனி மாதம், இது ரெண்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா விசாக நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு. அதே கிருத்திகை ரொம்ப சிறப்பு. அவருக்கு உகந்த நாள்கள் இதுதான். அந்த மாதிரி உலகளவில் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது நார்மலாக பண்ணிகிட்ருக்காங்க. நாம் இப்போ வந்து தைப்பூசம் மட்டும் இவர் இங்கே உட்காந்துன பிறகு எனக்கு உத்தரவு கொடுத்து தை மாதம் அது தைப்பூசத்துக்கு வந்து அவருக்கு நம்ம சிறப்பாக அலங்காரம் அபிஷேகம் இது மாதிரி வர பக்தர்களுக்கு வந்து நம்ம என்னவோ அதை நம்மளால் முடிஞ்சது செஞ்சு நம்ம மிக சிறப்பாக பண்ணி அனுப்பிச்சிட்டோம். அதே மாதிரி இப்போ இந்த வருஷம் பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா பங்குனி கடைசியாக வருது. தமிழ் மாதத்தில் பங்குனி மாதம் கடைசியாக வருது. பங்குனி மாதம் கடைசியானாக்கா எப்படின்னாக்கா 26, 27, 28 இந்த 3 நாளும் 26 சாமி மேரமனை மேச்சேரி வரைக்கும், நம்ம செந்தூர் முருகன் கோயிலேருந்து மேச்சேரி வரைக்கும் பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு போய் திரும்பி வர்றது வழக்கம் எப்பயுமே. இன்றைக்கி இல்லை, இது 40 வருஷமாக நடந்துகிட்ருக்குது. அதை சரியாக மக்கள் கவனிக்கிறாங்களோ அது கவனிக்கலையோ வராங்களோ வரலையோ அதுக்காக நான் பண்ணுறதில்ல. அவருடைய உத்தரவுப்படி நான் செஞ்சிட்ருக்கிறேன். யார் சொல்லியும் நான் செய்யலை, நான் பெருமைக்கு செய்யலை. இது வந்து அவருடைய உத்தரவு. இந்த மாதிரி போய் வா அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவு ஃபஸ்ட்டு வந்து உட்காரும்போதே அவர் வந்து இந்த மாதிரி உத்தரவு கொடுத்தாரு. அந்த உத்தரவு பிரகாரம் நான் செஞ்சிட்ருக்கிறேன். என்னுடைய பெருமைக்கோ வந்து கூட்டத்தை சேர்த்துனுங்கிறதுக்காகவோ இல்லை. இது உண்மையாக என்கிட்ட அவர் பேசுகிறாரு. அவர் பேசுகிறத வச்சு நான் மக்களுக்கு உபயோகம் பண்ணுறேன். அதனால் வந்து இந்த சாமியை வந்து நாம் எடுத்துக்கிட்டு மேச்சேரி பத்ரகாளி கோயில் வரைக்கும் போய் பத்ரகாளியம்மா கோயிலை வீதி விழா வந்து மறுபடியும் செட்டியார் தெருவுக்கு மேலே போயிட்டு நம்ம கோயிலுக்கு வர்றது வழக்கம். அது வந்து புதன்கிழமை 26ஆம் நாள் புதன்கிழமை. 27ஆம் நாள் இரவு வந்து நமக்கு தெருக்கூத்து வந்து இந்த பகுதியில் கந்த புராணத்தில் ஒரு பாகம் வருஷம் நம்ம ஒவ்வொரு பாகமாக விட்டுட்டு வந்துட்டு வரோம். கந்த புராணத்தில் தான் விடுவோம். ஏன்னா முருகன் கோயில். மற்றது வந்து சிவபுராணத்துலேயோ அல்லது பஞ்சபாண்டவர் வனவாசத்தில் ஆடுவாங்க, இதெல்லாம் அந்த மாதிரி எதுவும் விடுறதில்ல. நம்ம சிறப்பாக இங்கே யாரும் அந்த நாடகத்தை பெரும்பாலும் யாரும் ஆட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அது சரியாக விரும்பி யாரும் பண்ணுறதில்ல. முருகன் கோயிலுங்கிறதுனால நம்ம அந்த முருகன் அடிப்படையில் இருக்கிறதுனால அவனோட பிறப்பு வளர்ப்பு எப்படி அப்படிங்கிறதுனால அவனுடைய சிறப்புக்காக வேண்டி நம்ம கந்த புராணத்தில் ஒரு பாகம் நாட்டுப்புற பாடலில் நம்ம கிராம பகுதி தெற்கூத்துன்னு சொல்லுவாங்க. அந்த தெற்கூத்து நடத்துகிறோம். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை 28 அன்னைக்கு 28, 29ஆம் தேதி நம்ம காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு அபிஷேகம், சிறப்பு அபிஷேகம். எவ்வளோ பால் பொதுமக்கள் கொடுத்தாலும் அவ்வளோ பாலையும் மூலிகை சிலைக்கு அபிஷேகம் பண்ணுறோம். மூலிகை சிலைக்கு எவ்வளோ பால் கொடுத்தாலும் அவ்வளோ பாலை நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். 1000 லிட்டர் கொடுத்தாலும்
1008 3 வருஷத்துக்கு முன்னாடி 1008 பால் அபிஷேகம் பண்ணோம். அது எல்லா மக்கள் கொடுத்தது தான். அது மாதிரி இப்பயும் எல்லாம் என்ன தெய்வத்துக்கு என்ன கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்களோ எல்லாரும் உள்ளத்துலேயும் என்ன இருக்குதோ அதை கொடுத்தா நம்ம வாங்கி செய்ய தயாராக இருக்கிறோம். அது அதோடு கூட கணபதி ஹோமம், மகா கணபதி ஹோமம், லட்சுமி கணபதி ஹோமம், 9 நவகிரக ஹோமம், இந்த மாதிரி ஹோமங்கள் எல்லாம் நிறையா செஞ்சு மக்களுடைய கஷ்டத்தை தீர்த்து கொடுக்க நம்ம தயார் இருக்கிறோம். அதனால் அனைத்து பக்தர்களும் வருகன்னு எல்லாத்தையும் நான் மனமாற வருந்தி எல்லாரையும் கேட்குறேன். ரொம்ப நன்றி ஐயா. இந்த விழா சிறப்பாக இருக்க இந்த முருகனோட அருளும் உங்களுடைய ஆசீர்வாதமும் மக்களுக்கு எல்லாருக்கும், அனைத்து மக்களும் இதில் கலந்துக்கணும்னு எல்லாம் இந்த முருகன் சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.